வெல்கம் டு சைபர் கிரைம் அவேர்னஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம யூனோ எஸ்பிஐ .apk வச்சு இன்றைக்கி நிறைய நமக்கு குற்றம் நடக்குது, அதாவது சைபர் க்ரைமில். இப்போ இந்த மாதிரி நிறைய குரூப்ஸ்க்கு நமக்கு தெரியாமலேயே .apk வைரஸ் நமக்கு வந்துடுது. அது ஒரு ஸ்கேம் தான் நான் சொல்லுவேன். அதை நீங்கள் கிளிக்கே பண்ணக்கூடாது, முடிஞ்ச ஒரு டெலீட் பண்ணிவிடுங்க. எல்லா குரூப்ஸ்லையுமே நீங்கள் சர்ச்சில் போய்ட்டு .apk ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இருக்கும். அதை டச் பண்ணிடாதீங்க. டச் பண்ணிங்கன்னா உங்களோட லிங்க்ஸு, உங்களோட டேட்டாஸ்லாம் ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு வாட்ஸ்அப்லேயோ இமெயிலில் கூட நமக்கு அது வரும். நம்ம லிங்க்கை நம்ம டச் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப அவேராக இருக்கணும். அதில் நம்மளோட ஓடிபி ரீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்மளோட எஸ்எம்எஸ் அக்சஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது, உங்களோட அக்கௌண்ட்ஸை கூட ஸ்டீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஃபோனை ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் அதை டச்சே பண்ணிடாதீங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை கூட எம்டி பண்ணிடுவாங்க. உங்களோட ஓடிபி எதையுமே நம்ம யாருக்கும் சொல்லக்கூடாது. அதனால் இப்போ லேட்டஸ்ட்டாக யூனோ எஸ்பிஐ .apkன்ற ஒரு ஸ்கேம் மூலயமா நமக்கு நிறைய குற்றம் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையே ஓடிபி, அதுக்கப்புறம் பேங்க் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட பேங்க் பேலன்ஸ். ஸோ பி அலர்ட், பி சேஃபாக இருங்க. .apkவை டச் பண்ணிடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், யூனோ எஸ்பிஐ .apkன்னு வரும், ஆர்டிஓ சலான் வரும், பரிவாஹன் என்ற வரும். அதை லிங்க் டச் பண்ணாமல் டெலீட் பண்ணிடுங்க. நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். யூனோ எஸ்பிஐ செயலியை அதிகபூர்வமான கூகுள் ப்ளே ஸ்டோரு அல்லது ஆப் ஸ்டோரில் மட்டுமே பதிவிறக்கம் செய்யுங்கள். வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ், இமெயில் மூலம் வரும் .apk கோப்புகளை திறக்காதீர்கள். உங்கள் ஓடிபி, எம்பின், பாஸ்வேர்ட், கார்டு டீட்டெயில்ஸ் யாரிடம் பகிர வேண்டாம். அன்னவுன் லிங்க்ஸை கிளிக் செய்யாதீர்கள். கூகுள் ப்ளே ஸ்டோர் ப்ரொடெக்டை ஆன் செய்யுங்கள். சந்தேகத்துக்குரிய செய்தியாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக உடனே நீங்கள் எஸ்பிஐக்கு நேராக போயிடுங்க. எந்த ஒரு ஆப்புமே நீங்கள் டவுன்லோடே பண்ணக்கூடாது. உங்களுக்கு யூனோ எஸ்பிஐ இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் யுவர் ஆதார் அப்படின்ற ஒரு வைரஸ் நமக்கு ரீசெண்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ அலர்ட்டாக இருங்க. நமக்கு அந்த குரூப்பில் அந்த .apk எடுத்த உடனே நம்ம டச் பண்ணால் என்ன நடக்கும் நான் சொல்கிறேன். அதை இன்ஸ்டால்னு கேட்கும், அதோட நம்ம அலோன்னு கேட்கும். அந்த அலோ கேட்கும்போது நம்ம கான்டாக்ட்ஸ், நம்ம ஃபோட்டோஸ், நம்ம அக்சசிபிலிட்டி, எஸ்எம்எஸ் எல்லாமே நம்ம அலோன்னு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். அதனால் அலோ கொடுக்கவே கூடாது. எப்போவுமே நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணுங்கள். அலோ அக்சஸ், அலோ வைல் திஸ் டைம் அப்படின்னு கேட்கும். அதை மட்டும் கொடுத்துடாதீங்க. எதுனாலும் பேங்க்கில் போய் பார்த்துக்கோங்க நேரடியாக. ஸோ அலோ எதுலேயுமே கொடுத்துடாதீங்க. கவாச்சின்ற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நமக்கு ரிஸ்கியான ஆப்பை நமக்கு அப்டேட் பண்ணிவிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.